ரெண்டு மாவீரர்களுக்கு இடையே தெய்வீக அஸ்திரங்கள் கொண்டு நடக்கிற கடும் போர் கிட்டத்தட்ட 23 நாட்கள் நீடிச்சு நடக்குது. 24வது நாள் போர்ல கங்கை மைந்தன் பீஷ்மர் அஷ்டவசுக்களின் திவ்ய அஸ்திரமான பிரஸ்வபாங்கிற அஸ்திரத்தை பரசுராமர் மீது தொடுக்க முற்படுறாரு. தன்னோட புனர்ஜென்மத்துல அஷ்டவசுக்கள்ல ஒருவரான தயாசுவசுவா இருந்த காரணத்தினால பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி கங்கை மைந்தன் பீஷ்மர் அறிஞ்சிருந்ததா சொல்லப்படுது. யுத்தத்துல எதிரிகள் அத்தனை பேரையும் மயக்கமடைய செய்யும் சக்தி படைத்த இந்த பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி பகவான் பரசுராமருக்கு தெரியாதுன்னு சொல்லப்படுது. குருவுக்கே எதிரா இப்படி ஒரு அஸ்திரம் தொடுக்கிறது நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லி கங்கை மைந்தரோட செயலை ராஜரிஷி நாரதர் தடுத்து நிறுத்த பீஷ்மரும் பின்வாங்குறாரு. பிரஸ்வபா அஸ்திரம் பத்தி அறியாத காரணத்தினாலையும் ஒருவேளை அந்த அஸ்திரம் தன் மேல தொடுக்கப்பட்டிருந்தா பீஷ்மரோட வெற்றி உறுதிங்கிறத உணர்ற பரசுராமர் யுத்தத்தை கைவிட்டுறாரு. பகவான் பரசுராமரே பீஷ்மரை வீழ்த்தாம போயிடவே தேவி அம்பை எப்பாடுபட்டாவது தானே பீஷ்மரை அழிப்பேன்னு சபதம் எடுத்து அதுக்காக சிவபெருமான நோக்கி உணவு உறக்கம் எதுவும் இல்லாம கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. தேவி அம்பையோட தவத்தின் பயனா